ஒரு டெப்ரிசியேஷன் பேஸ் பண்ண சம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு மோட்டார் சைக்கிளோட வேல்யூவை பற்றி பேசியிருக்காங்க. அதை 3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருக்காங்க. எத்தனை ரூபாய்க்குன்னா 60,000 ரூபாய்க்கு. ஸோ இப்போது அதோட வேல்யூ வருஷம் டெப்ரிஷியேட் ஆகிருக்கும். ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ டெப்ரிஷியேட் ஆகுது அப்படின்னா 3%. ஓகேவா? ஸோ இப்போ இதோட ப்ரெசன்ட் வேல்யூ கேட்டிருக்காங்க, பார்க்கலாமா? ஸோ ஒரிஜினல் வேல்யூ 60,000 ரூபாய். ஓகேவா? வருஷத்துக்கு 3% டெப்ரிஷியேட் ஆகுது. ஃபுல்னா 100, 100ல் 3 போனால் 97. ஸோ 97/100 இது வந்து மொதல் வருஷத்துக்கு. இன்னும் 2வது 3வது வருஷத்துக்கு போனீங்கன்னா இன்ட்டு 97/100 இன்ட்டு 97/100. ஸோ 0 0 0 0 கேன்சல் ஆகிடும், 0 0 0 0 கேன்சல் ஆகிடும். ஸோ இதை எடுத்துட்டோன்னா 1/100 இன்ட்டு 6 இன்ட்டு 97 இன்ட்டு 97 இன்ட்டு 97 வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாமா? 97 into 6, 7 6 are 42, so 2 4, 9 6 are 54 58. அதே மாதிரி 97 into 97, 7 7s are 49, remainder 4, 9 7s are 63 67, 9 7s are 63, remainder 6, 9 9s are 81, 81 plus 6 87. So 9 0 4 9. ஓகேவா? ஸோ இப்போ இதே மல்டிப்ளை பண்ணாமா? 9049 into 582, 9 2s are 18, remainder 1, 0 2s are 0, 0 plus 1 1, and 4 2s are 8, 9 2s are 18, 8 4s are அதுக்கப்புறம் 8 வச்சு பண்ண போகிறோம். 8 9s are 72, 2, 8 0s are 0, 0 plus 7 7, and 8 4s are 32, remaining 3, 8 9s are 72, 72 plus 3 75, 9 5s are 45, 0 plus 4 4, 9 4s are 20, remaining 2, 9 5s are 45, so 47. Add பண்ணா 8 3, 5 plus 7 12, 12 plus 8 20, remaining 2 10, 14 16, remaining 1 1 2 5. ஸோ வந்து 7 7 7s are 14, remaining 1 5. ஸோ என்ன கிடைக்குது? 1/100 into 5 4 7 6 0 3 8. கரெக்டாக? ஸோ இதில் டிவைடு பை 100 போட போகிறோம். லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வரணும். ஓகே, ஸோ இங்கே இப்போ போட்டால் 5 5 4 7 6 0.38. ஸோ இதுதான் 3 வருஷம் கழிச்சு அந்த பைக்கோட வேல்யூ, கரண்ட் ப்ரெசன்ட் வேல்யூ. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். இந்த மாதிரி சம்மில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான். என்ன அப்படின்னா இங்கே டெப்ரிஷியேட் ஆகிருக்கு. அப்போ 100லேருந்து எவ்வளோ டெப்ரிஷியேட் ஆகிருக்கோ அதே வேல்யூ வந்து குறைஞ்சிட்டே போகும். ஓகேவா? அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாய்.